18 ஆண்டு காத்திருப்புக்கு பின் ஐபிஎல் கப் வென்ற ஆர்சிபி, நூலிழையில் வாய்ப்பை நழுவ விட்ட பஞ்சாப். வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் 11. இது உங்கள் ஸ்போர்ட்ஸ் 7. ஐபிஎல் 2025 இறுதிப் போட்டி ஆர்சிபி மற்றும் பஞ்சாப் அணிகளுக்கு இடையில நேற்று அகமதாபாத்தில் நடந்துச்சு. டாஸ் ஜெயிச்ச பஞ்சாப் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர், நாங்கள் பந்து வீசுகிறோம் அப்படின்னு சொல்ல ஆர்சிபி அணி பேட்டிங் இறங்கினாங்க. ஆர்சிபி அணி பேட்டிங் இறங்கும் போது ஒரு பிளானோட வந்திருந்த மாதிரி தெரிஞ்சு. ஓப்பனிங் இறங்கி இந்த விராட் கோலி ரொம்பவே அடக்கி வாசிச்சு நிதானமாக விளையாடினார். இன்னொரு பக்கம் விளையாடின ஃபில் சால்ட் அதிரடியாக 16 ரன்கள் எடுத்து அவுட் ஆக, பின்னாடி இறங்கின மயங்க் அகர்வாலும் அதிரடியான ஆட்டத்தையே வெளிப்படுத்தி வேகமாக 24 ரன் அடிச்சுட்டு அவுட் ஆனார். பின்னாடி வந்த ரஜாத் பட்டிதாரும் 16 பந்தில் 26 ரன்களை வெளுத்து கட்டிட்டு அவுட் ஆக, அடுத்தது கிரீஸுக்கு வந்த லிவிங்ஸ்டனும் அதே வேலையவே செஞ்சு அவரும் 20களில் வேகமாக ரன் அடிச்சுட்டு அவுட் ஆனார். அடுத்து வந்த ஜிதேஷ் சர்மா அதை விட வேகமாக விளையாடி 10 பந்துகளில் 24 ரன்கள் விளாசிட்டு அவுட் ஆக, இன்னொரு பக்கம் நிதானமாக விளையாட்டு இருந்த கோலி 35 பந்தில் 3 பவுண்டரிகளோட 45 ரன்கள் எடுத்து அவுட் ஆனார். தொடர்ந்து வந்த ரொமாரியோ ஷெப்பர்டும் 17 ரன்களுக்கு அவுட் ஆக, பின்னாடி லோவர் ஆர்டர்லேருந்து பெரிய ரன்ஸ் வரல. அதோடைய விளைவாக 20 ஓவர்கள் முழுக்க ஆடின ஆர்சிபி அணி 9 விக்கெட் இழப்புக்கு 190 ரன்களை எடுத்தாங்க. எல்லா பவுலர்களும் பஞ்சாப் தரப்பில் விக்கெட்டுகளை பகிர்ந்து எடுத்துக்க 191 ரன்கள் அப்படின்ற இலக்கு பஞ்சாப் அணி முன்னாடி நிர்ணயிக்கப்பட்டுச்சு. முதல் விக்கெட்டுக்கு 43 ரன்களை ஜோடி சேர்த்தாங்க பஞ்சாபுடைய ஓப்பனர்கள் பிரியன்ஷ் ஆர்யா மற்றும் பிரப்சிம்ரன் சிங். 2 பேரும் வழக்கம் போல அதிரடியாகவும் பொறுப்பாகவும் ஸ்டார்ட்டை கொடுக்க, அந்த ஸ்டார்ட்டை பஞ்சாப் கேபிட்டலைஸ் பண்ணுன்னு பார்த்தா அதுதான் இல்லாமல் போச்சு. 43 ரன்கள் ஓப்பனிங் விக்கெட்டுக்கு ஜோடி சேர்த்திருந்த நிலையில் அந்த ஜோடியை பிரிச்சாரு ஹேசல்வுட். 24 ரன் எடுத்திருந்த பிரியன்ஷ் ஆர்யா அவுட்டு. அடுத்தது பிரப்சிம்ரன் கூட இங்கிலீஷ் ஜோடி சேர இவங்க 2 பேரும் சேர்ந்து டீமோடைய ஸ்கோரை வேகமான நகர்த்துற முயற்சியை செஞ்சாங்க. அதுலேயும் சுயா சர்மா ஓவரில் 2 சிக்ஸர்களை அடித்து ரன் ரேட்டை ஏற்றி விட முயற்சி பண்ணிட்டு இருந்த சூழலில் குருணால் பாண்டியா தன்னுடைய அட்டகாசமான டைட்டான பவுலிங்கோடைய விளைவாக ஒரு ஸ்லோவர் பாலை போட்டு பிரப்சிம்ரனை 26 ரன்னுக்கு காலி பண்ணார். அதை தொடர்ந்து வந்த கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயரை ரொமாரியோ ஷெப்பர்ட் வெறும் 1 ரன்னுக்கு கிளப்பி விட, அடுத்தது ஒரு பக்கம் நெகல் வதேரா திணறி விளையாட, இன்னொரு பக்கம் அதிரடியை கையில் எடுத்து ஆட்டத்தை அடுத்த கட்டத்தை நகர்த்த முயற்சி பண்ணார் இங்கிலீஷ். அந்த சூழலில் குருணாலுடைய சுழலில் சிக்கி 39 ரன்னுக்கு அவரும் அவுட் ஆனார். அடுத்தது சஷாங்க் சிங் கிரீஸ்க்கு வர, ஒரு பக்கம் அர்ஜென்சியை காட்டுற வேலையை சஷாங்க் சிங் செஞ்சாலும், இன்னொரு பக்கம் 18 பந்தில் 15 ரன்களை தடவி எடுத்திருந்த வதேரா 17வது ஓவரில் அவுட்டு. குரூஷியலான சமயத்தில் புவனேஸ்வர் குமார்ட்ட விக்கெட்டை வதேரா கொடுத்துட்டு போக, அடுத்து வந்த ஸ்டோயினிஸு பால்லே 6 அடிச்சுட்டு 2வது பால்லே அவுட்டு. இப்படி விக்கெட்டுகளை வேகமாக கொடுக்க ஆரம்பித்தாங்க பஞ்சாப் வீரர்கள். அடுத்து வந்த ஓமசாயும் யஷ்தயால் பந்து வீச்சில் 1 ரன்னுக்கு காலியாக, ஒரு பக்கம் ஜேமிசனை கட்டப்போட வச்சுட்டு, இன்னொரு பக்கம் அதிரடியை தன்னுடைய கையில் எடுத்து தோளில் சுமக்க ஆரம்பித்தார் சஷாங்க் சிங். கடைசி ஒரு ஓவரில் 29 ரன் அடிக்கணும், ஓவரை வீச போகிறது ஹேசல்வுட். இந்த சூழலில் அந்த ஓவருடைய முதல் 2 பந்துகளில் ரன் வராத சூழலில் ஆட்டம் கைவிட்டு போயிடுச்சு அப்படின்னு யோசிக்கும்போது, கடைசி 4 பந்தில் 3 சிக்ஸர்களையும் 1 பவுண்டரியும் அடித்த சஷாங்க் சிங் 61 ரன்கள் எடுத்து கடைசி வர நாட் அவுட்டில் நிற்க, பஞ்சாப் அணி 7 விக்கெட்டுகளை இழந்த சூழலில் 20 ஓவர்களில் 184 ரன்கள் எடுத்து 6 ரன்கள் வித்தியாசத்தில் பரிதாபகரமாக தோல்வி அடைஞ்சாங்க. இடைய ஓவர்களில் நெகல் வதேரா பந்துகளை வீணடிச்சிட்டு போனதோடைய விளைவாக இந்த டார்கெட்டை எளிமையாக அவங்களால அச்சீவ் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் அதிரடி காட்டக்கூடிய ஸ்டோயினிஸ் மற்றும் ஓமர்சாய் பொறுப்பில்லாத ஷாட்டுகளை விளையாடி விக்கெட்டுகளை இழந்ததோடைய விளைவாக இன்னும் நெருக்கடிக்க பஞ்சாப் அணி தள்ளப்பட்டுச்சு. ஆர்சிபி அணி தரப்பில் அட்டகாசமாக பந்து வீச குருணால் பாண்டியா 4 ஓவர்களில் வெறும் 17 ரன்களை மட்டும் விட்டு கொடுத்து, பிரப்சிம்ரன் மற்றும் இங்கிலீஷ் 2 பேரும் அதிரடி ஆட்டத்தை கையில் எடுக்கிற சமயத்தில் அட்டகாசமாக பந்து போட்டு தூக்குனது ஆட்டத்தை அப்படியே திருப்பிடுச்சுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரேயஸ் ஐயர் உள்ளே வந்த உடனே ஸ்பின்னர்களை கொடுக்காம ரொமாரியோ ஷெப்பர்டை கொடுத்து அட்டகாசமாக விக்கெட்டை தூக்குற வேலையை பண்டிதார் செஞ்சது அப்படியே டீமுடைய மொராலை தூக்கி நிறுத்திடுச்சுன்னு சொல்லலாம். என்ன சஷாங்க் சிங் கடைசி நேரத்தில் முக்கி அடித்தாலும் கடைசியில் டார்கெட்டை அச்சீவ் பண்ண முடியாமல் 6 ரன்கள் வித்தியாசத்தில் பஞ்சாப் தோல்வியடைய 18 ஆண்டு காத்திருப்புக்கு பிறகு ஆர்சிபி அணி முதல் முறையாக ஐபிஎல் கோப்பையை ஜெயித்தாங்க. ஸோ இதனுடைய விளைவாக விராட் கோலிக்கும் கடைசியில் ஒரு கப்பு ஐபிஎல் கப் கிடைச்சிருச்சு அப்படின்றது, இந்த 18 ஆண்டு கனவுன்றது இப்போ நனவாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஹேட்ஸ் ஆஃப் டு ஆர்சிபி அண்ட் தேர் வண்டர்ஃபுல் எஃபர்ட்ஸ் டு வின் ஐபிஎல் 2025 ட்ராஃபி. ஸோ ஐபிஎல்லில் 17 ஆண்டுகளாக ஏகப்பட்ட டீம், அதாவது கிட்டத்தட்ட 6 அணிகள் கப்பு ஜெயிச்சிருக்கிறாங்க. 7வது அணியாக இப்போ ஆர்சிபி ஜெயிச்சிருக்கிறாங்க. இப்படி இருக்கிற சூழலில் ஆர்சிபியுடைய ரசிகர்களுக்கு நான் சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான். ஆர்சிபி அணி கப்பு ஜெயிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயந்தான், அதை தாராளமாக கொண்டாடுங்க. ஆனால் எந்த சூழல்லையும் மற்ற அணிகளை குறைச்சி எடை போட்டு அவங்கள இன்சல்ட் பண்ணுற வேலையை
மற்ற ஃபேன்ஸோடைய உணர்வுகளை ரொம்ப கொச்சப்படுத்துகிற வேலையை எந்த சூழலையும் ஆர்சிபி ரசிகர்கள் செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் அவங்க என்னதான் ரிட்டர்ன் செஞ்சுருந்தாலும் ஆனால் உங்கள் அளவுக்கு அதை ரொம்ப அதை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போகிற மாதிரி ரொம்ப உற்சாகம் அப்படின்ற பேரில் ரொம்ப ஒரு ஹார்ஷான ஒரு செலிப்ரேஷனை எந்த சூழலையும் பண்ணிடாதீங்க. ஈவன் கோலியே கூட அவர் அக்ரெசிவாக செலிப்ரேட் பண்ணக்கூடிய வீரர் அப்படின்னு சொன்னாலுமே எதிரணி வீரர்களை மதித்து க்ரௌடை அந்த வீரர்களை கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி பணிவாக கேட்டு அந்த வீரர்கள் கூட ஒரு நட்பை பாராட்டக்கூடிய ஒரு வீரராகவே நமக்கு இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் வளம் வந்திருக்கிறார். அப்படி இருக்கிற சூழலில் கோலியை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க நீங்களும் அவருடைய ஃபுட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி எதிரணிகளை மதிக்க பழகிக்கோங்க அப்படின்றத இந்த வேலையில் நான் சொல்லிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் ஹேட்ஸ் ஆஃப் டு ஆர்சிபி ஃபார் வின்னிங் அண்ட் ஐபிஎல் ட்ராஃபி ஆஃப்டர் 18 years. ஸோ இந்த டோர்னமெண்ட்டோட இறுதியில் பிளேயர் ஆஃப் த மேட்சை அட்டகாசமாக பவுலிங் போட்டு ஆட்டத்தை ஆர்சிபிக்காக திருப்பி கொடுத்த ஆல்ரவுண்டர் குருணல் பாண்டியாவுக்கும் தொடர் முழுக்க சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி விளையாடின 16 இன்னிங்ஸ்கள்லையும் 25க்கு மேலான ஸ்கோரை அடித்து நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி காட்டின மும்பை இந்தியன்ஸ் வீரர் சூரியகுமார் யாதவுக்கு தொடர்நாயகன் விருதும் கொடுக்கப்பட்டிருக்குது. சாய் சுதர்ஷன் வாங்குவார்னு எதிர்பார்த்தேன், ஆனால் கன்சிஸ்டன்சிக்காகவே ஸ்கைக்கு கொடுத்துருக்குறாங்க. மீண்டும் ஒரு முறை டோர்னமெண்ட்டுக்குள்ளே வரும்போது எந்த விதமான ரன்ஸு எந்த விதமான ஃபார்மும் இல்லாமல் வந்த சூழல்லையும் அட்டகாசமான கன்சிஸ்டன்சி காட்டி ஸ்கை இப்படி தன்னுடைய டேபிளை டேர்ன் அரவுண்ட் பண்ணுவார்னு சொல்லி நானும் எதிர்பார்க்கல, ஃபேன்ஸும் எதிர்பார்த்துருக்க மாட்டோம். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு ஸ்கை ஃபார் த மேன் ஆஃப் த சீரிஸ். என்ன ஃபைனலில் இருந்து ஆர்சிபி கூட டஃப் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் ஹேட்ஸ் ஆஃப் டு ஆர்சிபி அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு த பிளேயர்ஸ் ஹூ ஒன் தேர் ட்ராஃபிஸ். ஸோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஆர்சிபி கப்பு ஜெயிச்சதில் பல பேருக்கு சந்தோஷம் இருக்கும், சில பேருக்கு வருத்தமும் இருக்கலாம். உங்களுடைய கருத்து ஆர்சிபியுடைய டைட்டில் வின் குறித்து என்ன? ஆர்சிபி ஹேசல்வுட்டை ரீட்டைன் பண்ணி வச்சாங்க, அதனால தான் கப்பு ஜெயிச்சாங்க அப்படின்ற ஒரு கருத்தும் இருக்குது. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பதில்களை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஸ்போர்ட்ஸ் லெவன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஐபிஎல் வினாவுக்கான விடையை சொல்லிடுறேன். ஐபிஎல் வினாவுக்கான விடை பிபிகேஎஸ் உடைய முன்னாள் வீரர்களான கேஎல் ராகுல் மற்றும் ஹாஷிம் ஆம்லா. ஹாஷிம் ஆம்லா தான் பிபிகேஎஸ்க்காக மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிராக முதல்ல சதமடித்த வீரர். 2017 இந்த 2 அணிகளுக்கு இடையில் நடந்த லீக் ஆட்டத்தில் 104 ரன் அடித்து நாட் அவுட்டில் இருந்தார். அந்த ஆட்டத்தில் பஞ்சாப் அணி 197 ரன்கள் எடுத்தாங்க. அதை ஹேண்ட்ஸ் டவுனாக மும்பை இந்தியன்ஸ் அணி ஜெயித்தாங்க. அதை தொடர்ந்து 2018 இதே 2 அணிகள் மோதின ஒரு ஆட்டத்தில் பிபிகேஎஸ் வீரராக இருந்த கேஎல் ராகுல் 100 ரன்கள் எடுத்து கடைசி வர நாட் அவுட்டில் இருந்தார். அந்த ஆட்டத்திலையும் 197 ரன்களை பிபிகேஎஸ் மும்பை முன்னாடி வைக்க, அந்த ஆட்டத்தையும் போலார்டோடைய அதிரடியான ஆட்டத்தோடைய விளைவாக 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மும்பை அணி ஜெயிச்சு பிபிகேஎஸ்க்கு அதிர்ச்சியை கொடுத்தாங்க. இதுதான் இந்த ஐபிஎல் வினாவுக்கான விடை. ஸோ இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்டை முழுக்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதுக்கு அடுத்து வரக்கூடிய டோர்னமெண்ட்டுகளை நம்ம வீடியோக்களில் சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் 11 சேனலுக்கு தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.